கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டம் கேட்டுமே மத்திய அரசு ஏன் கொடுக்கல அப்படிங்கறத ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது தமிழ்நாட்டுல இடைக்கால பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல பெண்களுக்காக என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லயே பெண்களுக்கான திட்டங்கள்லயே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது மகளிர் விடியல் பயணம் தான். இந்த திட்டம் மூலமா 881 கோடி பெண்கள் வந்து இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்ததுல இருந்து இத்தனை பெண்கள் வந்து பயனடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பெருமையா பட்டியல் போட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நீங்க வந்து விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமா பயணம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து மெட்ரோ திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்தினால இந்த திட்டத்துக்கு வந்து எங்களுக்கு பயங்கரமான லாஸ். அதனால என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தது தமிழகத்துல அப்படின்னா நாங்க இந்த திட்டத்தையே ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா இது எதுவுமே தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாங்க எதிர்க்கட்சி தலைவர் 2 கட்டமா தேர்தல் அறிக்கை விடுத்திருந்தாரு. அந்த தேர்தல் அறிக்கையில திரும்பி பார்க்க வச்சது என்ன அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் கிடையாது, நான் வந்து ஆண்களுக்குமே விடியல் வந்து கொடுக்க போறேன், ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணத்தை நான் வந்து அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக மொத்தத்துல பெண்கள் விடியல் பயணத்தையே கேன்சல் பண்றதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல ஆண்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது ஆண்களுக்குமா இல்ல ஆண்களுக்கு மட்டுமா, எப்படி பார்த்தாலும் லாஜிக் இருக்குது இல்லையா? சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், நாங்க வந்து மக்களுக்காக என்னென்ன செஞ்சிருக்கோம், இனிமே நாங்க என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே தேர்தல் அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு கட்சியை தவிர. அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவருமே வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன், இது வரைக்கும் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத சொல்லல, ஆனா இனிமே நான் முதலமைச்சரா வந்தேன் அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. 2 கட்டமா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த 2 கட்டத்தையும் சேர்த்துமே எல்லா மக்களையும் திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னா நம்ம தமிழகத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் விடியல் பயணம். இது மூலமா இப்போ 881 கோடி பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பட்ஜெட்ல வந்து பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி திரும்பி பார்க்க வச்ச ஒரு திட்டம் தான். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு படத்துல கலகலப்பு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அவன் வந்து பாலை ஊத்துனா அப்படின்னா நான் வந்து சரக்கு ஊத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு யாரோ கொடுத்திருக்காங்க. சோ ஆண்களுக்கும் நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது ஆண்களுக்கும் அப்படியா இல்லனா ஆண்களுக்கு மட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ வந்திருக்கு. எப்படி பார்த்தாலுமே ஆண்களுக்கு மட்டும் கொடுத்தாலும் சரி, ஆண்களுக்கும் கொடுத்தாலும் சரி, பெண்களுக்கு ஆண்களுக்கும் கொடுத்தாலும் சரி, இல்ல திருநங்கையர்களுக்கும் சேர்த்து கொடுத்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே பிரதமர் மோடியோட லாஜிக் கூட சேர்த்து பார்க்கும்போது பயங்கரமா இடிக்குது. என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து மெட்ரோ திட்டத்தை ஒவ்வொரு நகரத்துல வந்து நாங்க எடுத்துட்டு வரோம், ஒவ்வொரு நகரத்திலயும் எடுத்துட்டு வரோம். அதுல ஒரே ஒரு நகரத்துல மட்டுமே பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால மெட்ரோல வரக்கூடிய பாதி பெண்கள் வந்து இந்த இலவச பயணத்துக்காக இந்த விடியல் பேருந்துகள்ல போயிடுறாங்க. சோ அப்படி பார்த்தோம்னா எங்களுக்கு 50% லாஸ் ஆயிருக்கு. இப்படி நாங்க கொண்டு வரக்கூடிய திட்டத்துல 50% லாஸ் ஆக்கினீங்க அப்படின்னா நாடு எப்படி முன்னேறும், நாங்க எப்படி அடுத்தடுத்த திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரு பேட்டியில வந்து அவர் வந்து பேசியிருந்திருப்பாரு. சோ இதனாலதான் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்குமே மெட்ரோ சேவையை நம்ம தமிழக அரசு ஒரு கோரிக்கை வச்சுமே மத்திய அரசு நிராகரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ எழுந்திருக்கு. ஏற்கனவே இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது பெண்களை மையமா வச்சுதான் போயிட்டு இருக்கு. சோ பெண்களுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பட்டியல் போட்டுட்டே இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லயே அதிகமான திட்டங்கள் வந்து பெண்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது பெண்களை மையமா வச்சு போயிட்டு இருக்க தேர்தல்ல பெண்களோட வாக்குகளை குழி தோண்டி பதைக்கிறது மாதிரியான ஒரு பேட்டியை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இது தெரியாம நான் வந்து பெண்களுக்கும் இலவச பேருந்து கொடுப்பேன், ஏற்கனவே இது வந்து நடைமுறையில சாத்தியமே இல்லை, இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டவர் தான் நிர்வாக திறமை இருந்தது அப்படின்னா எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்களுக்கும் இந்த விடியல் பயணத்தை கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே வந்துட்டு எங்களுக்கு இணக்கமா செயல்பட்டீங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இவங்க எப்படி உழைத்து முதலமைச்சர் ஆனாங்களோ அந்த மாதிரி ஒரு இணக்கமா ஒரு சேவை செஞ்சு நமக்கு நிதி எல்லாத்தையுமே வாங்கி இந்த திட்டங்கள்லாம் ஒருவேளை செஞ்சிருவாரு போல,
நிர்வாக திறமை வந்து இவருக்கு இருக்கு போல அப்படின்னு நினைச்சா இவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த பக்கத்துல இதனால எங்களுக்கு லாஸ் ஆகுது, இந்த திட்டத்தையே நாங்க ரத்து செய்ய போறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா நான் உங்களுக்கு இலவசமா இது தரேன் அது தரேன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. முன்னுக்கு பின்னும் முரணான ஒரு அறிவிப்புகளை என்டிஏ கூட்டணி வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி திமுக தலைமை வந்து இத்தனை 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள்ல பெண்களுக்கு என்னென்னலாம் நாங்க செஞ்சிருக்கோம், பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இப்ப வந்து பெண்களோட விடியல் பயணத்தை அவங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்குன்னு பட்டியல் போட்டதையும் நம்ம பார்க்கலாம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வரிசையா பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுல குறிப்பா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது என்ன அப்படின்னா மகளிர் விடியல் பயணம். இந்த திட்டம் மூலமா இது வரைக்கும் 881 கோடி பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது மூலமா அந்த பெண்கள் எல்லாருமே ஒவ்வொரு பெண்ணுமே மாசம் 888 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இது வந்து குறைவான அமௌண்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து அவங்களால சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே பேசக்கூடிய எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு திட்டம் என்ன அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, அதாவது 1000 ரூபாய். இதை வந்து முட்டுக்கட்ட போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல பேர் நினைச்சு பல பேர் போராடிட்டு இருந்தாலுமே 1000 ரூபாய் வந்து ஒரு 5000 ரூபாயா இப்ப போட்டு கொடுத்துறதுல வந்து பெண்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த 1000 ரூபாய் இது வரைக்கும் 1,31,1000 கோடி பெண்கள் வந்து இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையுமே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் புதுமை பெண் திட்டம், அதாவது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12 வரைக்குமே அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்விக்கு போகக்கூடிய கலை அறிவியல், தொழிலறிவு அந்த சம்பந்தமான உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் மூலமா 6,95,296 பெண்கள் வந்து, அதாவது மாணவிகள் வந்து இந்த 1000 ரூபாயை மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டம் கரெக்டா 2022 செப்டம்பர் 5 அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த இந்த குறுகிய காலத்திலேயே மொத்தமா 6,95,296 மாணவிகள் இந்த திட்டம் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரிதான் 1989 கலைஞரால கொண்டு வரப்பட்ட சுய உதவி குழுக்கள். இந்த குழுக்கள் மூலமா பெண்கள் கடன் வாங்கி அவங்களுக்கு தொடர்பான அந்த சுய தொழில்களை வந்து தொடங்குறதுக்கு உதவியா இருக்கிற மாதிரியான சுய உதவி குழுக்களை கலைஞர் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. இந்த திட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசுமே தொடர்ந்து நிறைவேற்றிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த திட்டம் மூலமா மொத்தம் 6,23,529 சுய உதவி குழுக்கள், இதுல வந்து 1,41,818 கோடி ரூபாயை கடன் வாங்கி அவங்க வந்து சுயதொழில தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மொத்தமா 19 தோழி விடுதிகள், அதாவது கிராமப்புறங்கள்ல படிச்சுட்டு நகர்ப்புறத்துக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு எங்க போய் நம்ம தங்கணும், எங்க சாப்பிடணும், இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே வந்து மோஸ்டா இருக்காது. சோ அவங்க எல்லாருமே பாதுகாப்பா தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தோழி விடுதிகள், இது வரைக்கும் 19 தோழி விடுதிகள் தமிழ்நாட்டுல தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரசு மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிறதே அந்த காலத்துல எல்லாம் ஒரு கட்டத்துல ரொம்ப பயமாவே இருக்கும். அரசு மருத்துவமனையில போய் நம்ம வந்து பார்க்கணுமா, பிரைவேட்ல தான் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாத்தி அரசு மருத்துவமனையில மகப்பேறு செய்யறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கை வந்து தேசிய அளவுல தமிழகத்துல வந்து முதலிடமா இருக்கு. அரசு மருத்துவமனையில தமிழகத்துல தான் அதிகமான மகப்பேறு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது இல்லாம மகப்பேறு இறப்பு இருக்குல்லையா, அதுவுமே ரொம்பவே கம்மியா இருக்கு. 1,00,000 பேருக்கு 10 பேர் தான் வந்து இறந்து போறாங்க. அதே மாதிரி சிசு இறப்புலையுமே வந்துட்டு 1000 பேருக்கு 12 பேர் தான் இறக்குறாங்க. சிசு குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்கக்கூடிய குழந்தை 1000க்கு 12 மட்டும்தான் இறந்து பிறக்குது. இது வந்து தேசிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மகப்பேறு மருத்துவமனை அரசு மருத்துவமனையில நடக்கிறதுல முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெண்கள் ஆண்கள் அந்த வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண் ஓதுவர்கள் அதுவுமே இந்த நியமனம் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் பெயர்ல பதிவு செய்யக்கூடிய 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்புள்ள அசையா சொத்துகளுக்கு வந்து ஏப்ரல் 2025 இருந்தே பதிவு கட்டணம் 1% குறைச்சிருந்தாங்க. இது மூலமா 3,71,705 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. கூடவே பிங்க் பஸ் மாதிரி பிங்க் ஆட்டோவுமே பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விடையும் இந்தியாலேயே தொழிற்சாலையில பணிபுரியக்கூடிய பெண்கள்ல 41% பெண்கள் தமிழகத்துல இருக்கிறதா தேசிய கணக்கெடுப்பு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இத்தனை பெருமைகளையும் பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு பக்கம் நம்ம திமுக அரசு, தமிழ்நாடு அரசு வந்து பட்டியல் போட்டு பட்ஜெட்ல வந்து தாக்கல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த திட்டங்கள்லாம் நீங்க கொடுக்கறதுனாலதான் எங்களுக்கு வந்து லாபமே வரல, எங்களால கல்லா கட்ட முடியல, அதனால இந்த திட்டத்தை எல்லாத்தையுமே நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயங்களும் நடக்கிறதே தெரியாம எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்த கட்டமா. சோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள்.